கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரக்கனும் தேவதையும் பகுதி 4. இதற்கு முந்தைய 3 பகுதிகளையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போகலாமா? 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரையில்தான் எழுதப்பட்டு இருந்தது. லதாவினுடைய டைரி அது சுயசரியதை போல அவளே கைப்பட எழுதியிருந்தாள். முற்றுப்பெறாத அந்த டைரியை மடித்து கீழே வைத்தான் வசந்த். அவனது நெஞ்சு துயரத்தில் கனத்தது. வசந்தின் விலாசத்திற்கு அந்த டைரி பதிவு அஞ்சலில் 13 நாட்களுக்கு முன்தான் வந்திருந்தது. டைரி வசந்தின் கையில் கிடைத்த அன்றுதான் வாணியை அவன் கெடுத்து விட்டிருந்தான். வாணியும் சுதாவும் தன்னை விரும்புவதை உணர்ந்த வசந்த் டாக்டர் நாகேந்திரனின் ஆலோசனைப்படி பைத்தியமாக நடித்தான். அவனது நடிப்பை உண்மை என எண்ணி சுதா ஏமாந்து விட்டாள். வாணி தினமும் சித்திரவதைகளை தாங்கிக் கொண்டாள். சுதா சீரழிந்து விட்டாள், செத்துப்போய் விட்டாள் என்ற செய்தி இரண்டும் ஒன்றாக கிடைக்கப் பெற்ற வசந்த் அன்று பைத்தியக்கார நடிப்பிற்கு முழுக்கு போட்டான். எப்படி செத்தாள்? அதுதான் அவனுக்கு புரியவும் இல்லை, விவரமும் தெரியவில்லை. வாணியை தனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அன்று முக்தியினை குத்திவிட்டான். தனது விசித்திரமான திட்டத்தின் காரணத்தையும் விபரீதமான நடத்தையின் காரணத்தையும் வாணியிடம் சொல்ல வேண்டும். குழந்தையை போன்ற அவளின் குழப்பத்தை களைந்து அவளுக்கு இனி ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என நினைத்து கொண்டு வசந்த் எழுந்தபோது ஆவி பறக்கின்ற காஃபியோடு வாணி அந்த அறையில் நுழைந்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளே வந்ததும் அவன் எழுந்து வெளியே நடந்தான். சில நொடிகளில் மீண்டும் வசந்த் உள்ளே வந்தவன் சந்தடியின்றி அவள் அருகே வந்து சுதாவின் டைரியை வாணியிடம் கொடுத்தான். வாணி மௌனமாக அந்த டைரியை புரட்டி கொண்டிருந்தாள். கடைசி பக்கங்களை புரட்டி கொண்டிருந்த பொழுதில் வாணியின் முகம் சோம்பி போனது. வாணியின் கண்கள் நீரை தாரை வார்த்து நின்றன. கொப்பளித்து நின்ற நீர்த்தவளைகள் வாணியை மேலே படிக்க விடாது திரையிட்டன. சுதாவின் எழுத்தினை கண்டு பல்வேறு நேரங்களில் வாணி பொறாமைப்பட்டதுண்டு. சுதா, உன்னோட கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு. கையெழுத்து மட்டும் நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்வாங்க. என்னோட தலையெழுத்து மட்டும் எப்படியோ. முன்னொரு நாள் வாணியும் சுதாவும் சம்பாஷித்தது வாணிக்கு நினைவு வந்தது. வாணியின் நெஞ்சம் துக்கத்தில் பொறுமி தாழ்ந்தது. தனது உயிர் சிநேகிதிக்கு இப்படியொரு முடிவு நேரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. வாணியின் இருதயம் ஒரு நிமிடம் தனது இரத்த ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. சுதாவைத்தான் சந்தித்திராவிட்டால் வசந்தை நான் பெற்றிருக்க முடியாது. இந்த வாழ்வே சுதாவின் அன்பினாலும் நல்ல மனதாலும் விட்டு கொடுக்கின்ற விசித்திர குணத்தாலும் கிடைத்ததுதானே என்று நினைத்த போது வாணிக்கு துக்கம் தாழவில்லை. சுதாவின் சாவை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள வாணியால் இயலவில்லை. இரு கைகளிலும் முகத்தை புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் வாணி. சற்று நேரம் வரை வாணியை அளவிட்டு மௌனமாக இருந்த வசந்த் மெல்ல எழுந்து அவளின் அருகே போய் நின்றான். வாணி, அழாதே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அழுது என்ன லாபம்? குரலை கேட்டு வசந்தை நேருக்கு நேராக பார்த்த வாணிக்கு நெஞ்சம் துணுக்குற்றது. ஆதரவாக பேசிய வசந்தின் கண்கள் கண்ணீரை நிறைத்து நின்றன. வசந்த் கண் கலங்குவதை முதலாக பார்த்த வாணிக்கு தனது இதயத்தை எவனோ ஒரு கசாப்பு கடைக்காரன் எடுத்து கறிக்கடையில் தொங்கவிட்டதை போன்று விண்ணென்று வலித்தது. விசும்பி விசும்பி அழுத வாணி எழுந்து கொண்ட போது நிற்க இயலாமல் தள்ளாடினாள். வசந்த் ஓடிச் சென்று அவளை தாங்கி பிடித்து கொண்டான். வசந்தின் பரந்த மார்பகத்தில் வாணியை ஆதரவாக அணைத்து கொண்ட போது அவள் குழந்தையைப் போல கேவி கேவி அழுதாள். முகத்தை புதைத்து கொண்டு விசும்பினாள். வசந்த் ஆதரவாக வாணியின் தலையை வருடி கொடுத்து கொண்டே, தைரியமாயிரு வாணி, நீயும் ஒரு சாதாரண பெண்ணைப் போல அலறியே. இதுவரையிலும் நீ எனக்காக அழுதழுது அழுத்தது போதும். இனிமேல் நீ அழவே கூடாது என்று சொல்லி வாணியின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். வாணி அவனை நிமிர்ந்து நோக்கினாள். அவனது முகத்தை உற்று பார்த்தாள். 3 வருடங்களுக்கு முன் முதலாக அவனை பார்த்தபோது எப்படி இருந்தானோ அப்படி ஒரு சுறுசுறுப்பான கலை மீண்டும் வசந்திடம் குடிகொண்டதை இப்போது கவனிக்க தவறவில்லை. வசந்தின் கண்களில் மீண்டும் அதே மினுமினுப்பு, அந்த இதழ்களில் அதே குறுநகை தவழ்ந்ததைக் கண்ட வாணி
மகிழ்ச்சியடைந்தாள். ஆதரவாக அணைத்திருந்த அவனது பிடியில் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என நினைத்தாள். இருதயம் சுமக்க முடியாத ஆனந்தம் கொண்டது போலும் வாணி நீண்ட பெருமூச்சு விட்டாள். இன்றுதான் தடையில்லாது சுவாசிக்க ஆரம்பித்தாள். ஒரு முடிவின் தொடக்கம் போல வாணி இன்று முதல் தனது வாழ்வை புதியதாக தொடங்கினாள். நாட்கள் பல கடந்தன, வாரங்கள் பல வழிந்தோடின, மாதங்கள் பல மறுகடந்து போயின. வாணியும் வசந்தும் சுதா இறந்து போன துக்கத்தை மறந்து விட்டனர். இதயத்தை அமுக்கிய சோகம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு நழுவிக் கொண்டிருந்தது. அன்றாட அலுவல்களில் அமுங்கி போகின்ற தினக்கூலி தன்னை சுற்றிய உலகத்தை பற்றி கவலைப்படாது ஓடிக்கொண்டிருப்பது போல வாணியும் விடிந்ததும் தொடங்கி வசந்தை ஒரு குழந்தையாக பாவித்து அவனுக்கு பணிவிடை செய்து மகிழ்ந்ததில் சுதாவை பற்றிய சோகத்தை மறந்து விட்டிருந்தாள். விடுகின்ற பொழுது ஒவ்வொன்றிலும் வசந்துக்கு எதை செய்யலாம், அவனது மனம் மகிழ்ச்சியடைய எதை சொல்லலாம், அவன் பாராட்டும்படி எப்படி நடந்து கொள்ளலாம் என்ற யோசனையிலேயே வாணி எழுந்து கொள்வாள். வாணியின் இதயம் எப்போதும் எதையோ தேடுவது போல மின்னின. வாணியின் நடையில் ஒரு நளினம் உண்டாகியிருந்தது. முகத்தில் பளபளப்பான ஒரு மெல்லிய புன்னகை எப்போதும் குடிகொண்டிருந்தது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மணி 9 என்பதை டான் டான் என்ற ஒளிகிளப்பி சொல்லிவிட்டு சுவர்க்கடிகாரம் மௌனமாகிய நேரத்தில் கம் என்ற மல்லிகைப்பூ மணந்தது. வெள்ளி கொலுசு ஒளி தாளலயத்துடன் கேட்டுக்கொண்ட போது எதையோ எழுதி கொண்டிருந்த வசந்த் தலையை நிமிர்த்தினான். அவனது கண்கள் ஆவலாயின. தூரத்தில் சன்னமாக கேட்டுக்கொண்டிருந்த வெள்ளி கொலுசு ஒளி பெரியதாகி வசந்தின் அருகே கேட்டது. கையில் இருந்த பேனாவின் முனையை தலையில் மென்மையாக நறுக் நறுக் என்று குத்தி கொண்ட போது அந்த அறையின் வாசலில் ஒரு சொப்பன தேவதை. ஆம், அங்கே அதோ வாணிதான். என்ன அழகு, என்ன அழகு! இவளை பார்க்கும்போதுதான் கம்பனின் காவிய கற்பனைகள் பொய்யல்ல என்பதை வசந்த் உணர்ந்தான். வசந்துக்கு வாணியை பார்க்கின்ற போதெல்லாம் கம்பன் ஞாபகத்தில் வந்து நின்றான். அது மட்டுமல்ல, இப்போதெல்லாம் வாணியை பார்த்த மாத்திரத்தில் அவளின் முகத்தில் தெளிவாக படர்ந்து நின்ற பொலிவை கண்ட மாத்திரத்தில் வசந்துக்கு அசாத்தியமான கற்பனைகள் பிறந்தன. இப்போது கூட இதோ ஒரு கற்பனை. திருநீறு சுமந்த நெற்றி அவள் நோக்கிவிட்டால் எனக்கும் வரும் அந்த வெற்றி. தூக்கிலிட்டால் கூட துருதுருக்கும் அந்த குட்டி இதழ் குவித்திட்டால் 90 வயது கெட்டி. கையிலிருந்த பேனா இந்த கவிதை மலரை மாலையாக தொடுத்து முடித்தது. வாணி மெல்ல அவன் அருகே வந்து நின்றாள். வசந்த் அவளோடு சின்ன ஊடல் ஒன்று நடத்த திட்டமிட்டான். வாணி வந்ததை கவனிக்காததைப் போல பேனாவின் மையை வீணடித்துக் கொண்டிருந்தான். அவன் எதையோ கிறுக்கிக் கொண்டிருந்த போதிலும் அவனது உள்ளம் மட்டும் வாணியை சுற்றிய சிந்தனையில் மெலியதாக கனத்தது. கடைக்கண்கள் அவளை நோட்டமிட்டன. வாணி மெல்ல இருமிக் கொண்டாள். வசந்த் திரும்பவில்லை. செவிகளிலிருந்தும் சிறிது நேரம் மட்டும் செவிடனாக வேஷம் தரித்தாள். வாணி புரிந்து கொண்டாள். இந்த காளைக்கு இப்போ என்ன தேவையோ அதை கொடுத்துட்டா போச்சு. நிமிஷ நேர ஊழல் அந்த சில்மிஷத்திற்குத்தானே என்பதை யூகித்துக் கொண்டு தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். மெல்ல குனிந்தாள். வசந்தின் காதருகே என்ற மெளியதாக மீண்டும் கனைத்தாள். அவன் அசையாதிருந்தான். என்னையாக அசடு வழிவதை மறைத்து கொண்டாள். அவனது மனம் மடையா ரோஜா பூவுக்கு முள்ளு வாய்ச்சது மாதிரி வாணிக்கு நீ வாய்ச்சியே என சொல்லி சாட்டையடி கொடுத்தது. வாணி விளையாட்டுக்கு கூட ஊடல் கொள்ள அவளது மனம் ஒப்புதல் அளிக்கவில்லை. இருந்தாலும் கூத்தை ஆரம்பித்தாகிவிட்டோம், இனி முடித்துவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டு வைராக்கியமாக நடித்தான். என்னங்க என்னங்க? வாணி அவனது காதுகளின் பக்கத்தில் வீணை போல ராகமிட்டாள். என்ன? அவனது குரல் தடித்தது. என்னங்க, கோபமா? வாணியின் குரல் பணிவுடன் ஒலித்தது. நான் ஏன் உண்மையில கோபப்பட போறேன்? நீ யாரு? பெரிய இவ தேனும் திரவியமும் வச்சிருக்கிற உன்கிட்ட நான் கோபப்பட முடியுமா? கிண்டலுடன் அந்த குரல் ஒவ்வொன்றாக வெளியே வந்தபோது வாணி ஸ்தம்பித்து விட்டாள். இப்படி ஒரு எண்ணம் வசந்தின் நெஞ்சில் இருக்கிறதா? நான் பணக்காரி என்பதால் என்னை வெறுக்கிறாரா என்றபடி தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு அந்த அறையில் கிடந்த சோபாவில் பொத்தென்று விழுந்து முகத்தை மறைத்து கொண்டு அழுதாள். முதுகை அவனுக்கு காட்டிக்கொண்டு அழுதாள். அவள் அழுததைக் கண்ட வசந்த் ஆடிப்போய் விட்டான். தனது நாவை ஒரு முறை கடித்துக்கொண்டு தண்டனை கொடுத்தான். மெல்ல எழுந்து அவள் அருகில் சென்றான். கூத்தை ஆரம்பித்து விட்ட அவனுக்கு இப்போது அதை எப்படி முடிப்பது என்பது புரியாமல் விழிப்பிதுங்கி நின்றான். ஏய் வாணி! வசந்த் தயக்கத்துடனும் மிக்க ஆதங்கத்துடனும் அவளை அழைத்தான்.
வாணி திரும்பவே இல்லை. குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். ஏய் வாணி, என்ன இது? ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை போய் உண்மைன்னு நினைச்சு அலறையே. சேச்ச, என்ன இது குழந்தையாட்டமா? வசந்த் தனது மனதை ஒப்படைத்தான். வாணி நிமிர்ந்தாள். அந்த கண்கள் சிவந்து கிடந்தன. அந்த அழகிய கன்னங்களில் கண்ணீர் கோடுகள் உப்பை உதிர்த்திருந்தன. அந்த அழகிய முகம் சோம்பிப்போய் சோகமாய் தென்பட்டது. இத்தனை காலமும் எந்த துன்பத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எதிர்நீச்சல் அடித்தாளோ அந்த வாணி இப்போது கலங்கி போய்விட்டாள். வசந்த் அவளது நாடியை உயர்த்தி, என்ன இது என்றான் தாழ்ந்த குரலில். அவள் விசுக்கென்று எழுந்து அவனது திறந்த மார்பகத்தில் முகத்தை புதைத்து கொண்டு மீண்டும் விசும்பினாள். வாணியின் கன்னத்தில் வழிந்த கண்ணீர் வசந்தின் நெஞ்சத்தை ஈரமாக்கிய போது அவனுக்கு அது தீயாக சுட்டது. தனது சின்ன வார்த்தை வாணிக்கு எவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தி விட்டது. குழந்தை போன்ற அவளை போய் அள வைத்து விட்டோமே என வருந்தினான். நெஞ்சில் புதைந்து கண்ணீரை தாரை வார்த்த அவளை இரு கைகளுக்குள்ளும் சிறைப்பிடித்தான். மெலிதாக இருக்கினான். வலது கையில் ஆதரவாக அவளது தலையை வருடி கொடுத்தான். வாழ்க்கையிலே ஊடல் இருந்தாதான் கூடல் இன்பமாக இருக்கும்னு காவியங்கள் சொல்லுது. அதுதான் நானும். உன்னை விளையாட்டுக்காக சீண்டி பார்த்தேன். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம வசந்த் மேல எதுவும் சொல்லாமல் நிறுத்தினான். நீங்க எதை சொல்லி இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நீங்க என்ன பணக்காரி அவ இவன்னு பெருசுப்படுத்தி பிரிச்சு பேசிட்டீங்களே, அதைத்தான் என்னால சகிக்க முடியல. வாணி விக்கி விக்கி வார்த்தைகளை அவிழ்த்து விட்டாள். ஏய் பாத்தியா, நீ என்ன தப்பாதான் புரிஞ்சிருக்க. நான் சொன்னதே வேற. என்னதான் சொன்னீங்க? என்ன பணக்காரி அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு என்னதான் அர்த்தமா? உங்க அகராதி வேற ஏதாவது அர்த்தம் வச்சிருக்கோ? வச்சிருந்தா சொல்லுங்க. வாணி சற்று உரக்கவே கேட்டாள். ஆனாலும் அவளிடமிருந்து இன்னமும் விசும்பல் சத்தம் குறையவே இல்லை. ஏய், நான் உன்னை பணக்காரின்னு சொல்லல. பெரிய இவ தேனும் திரவியமும் வச்சிருக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு? ஆமாம், அதுக்குத்தான் என்ன அர்த்தம்? தேனும் திரவியமும் வச்சிருக்க அப்படின்னா என்னை பணக்காரின்னு தானே சுட்டி காட்டி பேசுறீங்க. என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? என்னோட வாழ பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் செத்து. வாணி மேலே கூறும் முன் வசந்த் அவளது வாயை பொத்தினான். ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டாள். ஏய் வாணி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ. உன்னை பிரிஞ்சப்புறம் நான் மட்டும் இருப்பேன்னு நினைக்காத. நீ இதுவரையிலும் எனக்காக திரியா இருந்து அழிஞ்சிருக்க. அதற்காக நான் இனி உனக்காக வேண்டி நடுக்கடல் பாறை போல சிதைந்து போகவும் தயாராயிருக்கேன். அவசரப்பட்டு என்னை விட்டு போயிட்டீனா அப்புறம் நான் புயலில் அகப்பட்ட காகிதம் போல சிக்கி சீரழிஞ்சு கிழிந்து நாசமாகி அடியோட அவன் முடிக்கும் முன் இல்லை இல்லை, அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வர நான் சம்மதிக்க மாட்டேன். வாணி ஆவேசமாக கத்தினாள். தலையில் வானம் இடிந்து விழுந்ததைப் போன்று கத்தினாள். நீதான் என்னை விட்டு போயிடுவேன்னியே. இல்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்ப செத்துடுவேன்னு சொன்னியே, அது உங்களை தெரிஞ்சுக்கத்தான். நீங்க என்ன விளையாட்டு காட்ட ஆசைப்பட்டீங்கல்ல, அதான் உங்களை ஒரு நிமிஷம் நான் விளையாட்டு காட்டி பார்த்தேன். எப்படி? வாணி மெலிதாக புன்னகை பூத்தாள். அப்படின்னா நீ அழுதியே? அதுவா? பெண்கள் அழுதாதான் ஆண்களின் உள்ளத்தின் ஆழத்தை சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். வாணி மீண்டும் புன்னகைத்தாள். ஏய், தேனும் திரவியமும் வச்சிருக்கிறேன்னு சொன்னேனே, கோச்சிட்டியா? அதை எதுக்கு சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிறியா? ஏன் சொன்னீங்க? வசந்த் அவளை அலாக்காக தூக்கினான். ஐயோ, என்னங்க இது? விடுங்க. என்னமோ சொல்றதா சொல்லிட்டு என்ன இது? சி, எங்க கொண்டு போறீங்க? வாணி வசந்தின் காதுகளுக்கு அருகில் சின்னதாக சினுங்கினாள். ஏய், அதை சொல்லத்தான் உன்னை தூக்கிட்டு போறேன். இப்ப பாரு, தொப்பென்று அந்த பஞ்சு மெத்தையில் அவளை போட்டான். ஐயோ அம்மா, என்னங்க இது? வாணி மெத்தையில் விழுந்ததும் மீண்டும் சினுங்கினாள். வசந்த் அந்த மெத்தையின் மீது கிடந்த வாணி மேல் படர்ந்தான். ஈருடலும் மோருடலாகியதோ என்று ஐயம் கொள்ளும் அளவில் வாணியில் மேல் படர்ந்து விட்டான் அவன். வாணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் இப்போது அவனை பழுதூக்கும் இயந்திரம் போல அவள் சுமந்து கொண்ட போது தன் மனதில் இருந்த பழுவெல்லாம் இறங்கியது போல உணர்ந்து கொண்டாள். காலில் இருந்து தலைவரை எந்த இடமும் பாக்கியில்லாமல் அவன் சேட்டைகள் செய்ததில் வாணி சிலிர்த்து போனாள். என்னங்க? சி, போங்க, நீங்க ரொம்ப மோசம். வாணியை மேலே பேச விடாது கப்பென்று இதழ்களை கவ்விக்கொண்டான் வசந்த். அம்மா போங்க, எனக்கு மூச்சே முட்டிப்போச்சு. வாணி தன் இதழ்களை விடுவித்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். பின்ன தேன் எடுக்கிறதுனா சும்மாவா? வசந்த் சொல்லிவிட்டு குறும்பாக சிரித்தான். இப்போதுதான் வாணிக்கு புரிந்தது அவன் எதை தேன் என்று சொன்னான், எதை திரவியம் என்று சொன்னான் என்று.
வாணியின் இருதயம் இன்பத்தால் கனத்தது. எங்கேயோ காளைக்கோழி ஒன்று கூவியது. இறகுகளை படபடவென அடித்துக்கொண்டு பறவை கூட்டம் பறந்து செல்வதும் பல்வேறான கீச்சுக்குரல்களும் சன்னமாக கேட்டன. மா என்று ஒரு பசுக்கன்று பாலுக்காக ஒப்பாரி வைத்தது கேட்டது. இதையெல்லாம் கேட்ட பிறகும் வாணி எழுந்திருக்கவில்லை. இல்லை, எழுந்திருக்க அவளை அவன் விடவில்லை. இறுக்கமாக அணைத்திருந்தான். விடிந்து விட்டது என சொல்லி அவள் எழுந்து கொள்ள முயன்ற போது, ஏய், இன்னமும் விடியல, இங்க பாரு, இன்னமும் இருட்டாவே இருக்கு என்று சொல்லி வெண்டிலேட்டர் பக்கம் இருள் சூழ்ந்திருந்ததை காட்டி சமாதானப்படுத்தினான். வாணிக்கு தெரியும் அந்த பக்கம் எப்பவும் இருட்டாகவே இருக்கும் என்று. தன்னிடம் இருக்கும் பிரியத்தில் வசந்த் சொன்ன அந்த பொய்யை நினைத்து வாணி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாள். ஏதோ சொல்ல நினைத்தவளின் உதடுகளை அவன் கவ்விக்கொள்ள அவள் பேசாமல் கிடந்தாள். அவனோடு ஒத்துழைத்தாள். அவனுக்காக தனது இதயத்தை திறந்து விட்டாள். அந்த விடியற்காலை நேரத்திலும் தாராளமானாள். ஏராளமாக அவளுக்கு கிடைத்தது, ஏராளமாக அவனுக்கும் கிடைத்தது. இரவெல்லாம் போதவில்லை என்று இருள் பிரியும் வைகரை பொழுதில் வசந்த் அவளை வீணையாக வாசித்துக் கொண்டிருந்தான். அந்த அணங்கும் அவனுக்கு இணங்கிக் கொண்டிருந்தாள். டான் என மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கணீர் என்று குரல் கொடுத்தது. மணி 5:30. மணியோசையைத் தொடர்ந்து சுப்பிரபாதம் ஒலித்துக் கொண்டிருந்தது. சலசலவென்று வியர்வை மலையில் நனைந்து போன வாணி ஒரு வழியாக அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு எழுந்து கொண்டாள். டவலுக்குள் தன்னை மறைத்து கொண்டு பாத்ரூமிற்குள் சென்றாள். தாழ்பாலிட்டாள். டவலை நழுவ விட்டாள். கைகள் ஷவரை திறந்து விட்டன. பூவாக தண்ணீர் விழுந்த போது சிலிர்த்து கொண்டாள். தலையில் விழுந்த தண்ணீர் வழுக்கிக் கொண்டு அவளது வாழைத்தண்டு பாதங்களை வந்தடைய ஒரு வினாடி கூட ஆகவில்லை. தண்ணீர் பட்டதும் தகதகவென்று ஜொலித்தாள். ஷவரை நிறுத்தினாள். டவலை எடுத்து தலையை துவட்டி கொண்டாள். உடலில் இருந்த ஈரத்தை ஒற்றி எடுத்தாள். அப்போது டக் டக் என்ற கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. வாணி அவசர அவசரமாக டவலை சுற்றி கொண்டு கதவை திறந்து பார்த்தாள். அங்கே வசந்த் நின்று கொண்டிருந்தான். என்னங்க, என்ன வேணும்? குளிக்க வேணும். அவன் நுழைய முற்பட்டான். சீ, என்னங்க இது? உள்ளே நுழைய விடாமல் சினுங்கினாள். வசந்த் பிசுக்கென்று உள்ளே நுழைந்து விட்டான். வாணி நாணத்தில் கண்ணை மூடிக்கொண்டு திரும்பி நின்று கொண்டிருந்தாள். வசந்த் சவரை திறந்தான். நீர்த்தி வலைகள் இருவரது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இதமழைத்தது. இப்படியே லீலைகளும் தொடர்ந்தன. காலங்களும் கடந்தன. காயாக இருந்த வாணி கனிந்தாள். தாயாகின்ற அஸ்திவாரத்தை மடியில் ஏந்தி நின்றாள். ஆம், வாணி கர்ப்பமாகிவிட்டாள். இந்த செய்தி தெரிந்து விட்டதும் வசந்த் துள்ளி குதித்தான். கொடி போன்ற வாணி மடியில் தங்கத்தை சுமந்து நின்றபோது வசந்த் மகிழ்ந்து கூத்தாடினான். வாணிக்கு குழந்தை பிறக்க இன்னமும் 7 மாதம் இருந்தது. ஆனால் வசந்தோ இப்பவே குழந்தையாகி வாணியிடம் கொஞ்சினான், கெஞ்சினான். வசந்த் செய்த சேட்டைகளில் வாணி பூரித்து போனாள். சில நேரம் ஆனந்தத்தில் அல்லாடி போனாள். அந்த பங்களா முழுவதும் எப்போதும் இருவரின் சிரிப்பும் சினுங்களும் தான். இப்படியே நொடிப்பொழுதும் இன்பத்தில் கணக்க நிமிஷங்கள் மணியாயின, மணிகள் நாளாயின, நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. இப்போது வாணிக்கு 6வது மாதம். வசந்த் செய்த குறும்புத்தனத்தினால் மனதில் இன்பம் இனித்ததால் வயிற்றில் இருந்த குழந்தை அடிக்கடி இடித்தது. அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்கு வழியே தெரியவில்லை, தெரிய விடவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியில் கல் விழுந்தது. அது ஒரு மொட்டை கடிதம் வடிவில் வந்தது. கடிதம் மறைந்து போன துன்பத்தை கிளறிவிட்டது. ஆம், அது சுதாவை பற்றியது. மறந்து போயிருந்த சுதாவின் துக்கத்தை அந்த கடிதம் தூக்கிவிட்டது. கடிதத்தை எழுதியது யார் என தெரியவில்லை. ஆனால் கடித வாசகம் சுருக்கமாக அதே நேரத்தில் ஆழமானதாகவே இருந்தது. கடிதத்தின் வாசகங்கள் சுதா சாகவில்லை, சாகடிக்கப்பட்டாள். சுதாவிடம் அன்போ அக்கறையோ காதலோ இருந்தால் உண்மை என்னவென்று அறிய பாருங்கள். கடிதத்தை திரும்ப திரும்ப பலமுறை படித்தான் வசந்த். அவனுக்கு மிக்க குழப்பமாக இருந்தது. வாணியோ கடிதம் வந்த நேரம் முதல் பிரம்மை பிடித்தவள் போல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து விட்டாள். அவளிடம் இதுவரையிலும் இருந்த உற்சாகம் மாயமாக மறைந்து விட்டது. அவள் எதையோ இழந்து விட்டதைப் போன்று மிகவும் தளர்ந்து போய்விட்டாள். வசந்த் மிக்க ஜாக்கிரதையானான். கர்ப்பமாக இருக்கும் வாணி எதையும் இறுக்கமாக எடுத்துக்கொண்டு கவலைப்பட்டாள். பிறக்கப் போகிற குழந்தைக்கு ஏதும் ஆபத்து வந்து சேர்ந்துவிடும். டாக்டர் சுமதி ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தது அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அவன் வாணியை சிரிக்க வைக்க முயற்சி செய்தான். வாணியின் கவனத்தை திசை திருப்ப பல சேட்டைகளை செய்தான். ஆனால் அவள் அப்படியே குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்து இருந்தாள்.
வசந்த் அவளின் அருகே போய் உட்கார்ந்து கொண்டான். உச்சந்தலையில் பூ போல அணைத்து முத்தமிட்டான். அவளது முகத்தை உயர்த்தி கன்னங்களை மென்மையாக வருடி விட்டான். வசந்த் வாணியின் காதுகளுக்கருகில் குனிந்து, சுதா சாகவில்லை, அவள் சாகப்பட்டிருக்கிறாள். அவளை சாகடித்தது யாருன்னு நாம 2 பேரும் கண்டுபிடிக்க வேண்டியது கடமை. ஆம், நம் கடமை, அழுத்தமாக கூறினான். ஆனால் வாணிக்கு எதுவும் கேட்கவில்லை. அவளது பற்கள் இறுக மூடிக்கொண்டன. கைகள் மரத்து போய்விட்டன. தலை கிர்ரென்று சுழன்றது. அடிவயிறு தேள் கட்டியது போல தகிப்பெடுத்தது. ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் காதுகளில் விழுந்து இதயத்தில் இறுகிக் கொண்டது. அதுதான் அந்த கடைசி வார்த்தை. அம்மா என்று அலறியடித்து கொண்டு வாணி சாய்ந்து கொண்ட போது வசந்தின் மார்பகம் அபயம் அழிந்து அடைக்கலம் தந்தது. வாணி கீழே விழுந்து விடாமல் அவளை 2 கைகளிலும் வாரி எடுத்துக்கொண்டு படுக்கையறை நோக்கி நடந்தான். அவனது கைகள் உறுதியாக வலுவாக இருந்தன. ஆனால் அவனது இருதயம் உறுதியிலிருந்து வலித்தது, தவித்தது. அவனது கால்கள் தயக்கம் இல்லாது நடந்தன. ஆனால் அவனது தலையோ குழம்பி போய்விட்டது. மெல்ல அவளை அங்கே கிடந்த கட்டிலில் படுக்க வைத்தான். தொட்டு பார்த்தான். அவளது தேகம் சில்லென்று குளிர்ந்து விட்டது. ஏதோ அவள் மெலிதாக முனகியது கேட்டது. வசந்த் பரபரப்புடன் எழுந்தான். ஓடிச் சென்ற அவன் நேராக தொலைபேசியின் முன்னே போய் நின்றான். ஏதோ எண்களை மனதில் நினைத்து கொண்டு டயல் செய்தான். ஹலோ, யார் பேசுறது? நான் டாக்டர் சுமதி பேசுறேன். எதிர்முனையில் கணீர் என்று அந்த குரல் ஒலித்தது. டாக்டர் சுமதி தானே பேசுறது? நல்ல நேரம்தான். டாக்டர், நான் தான் வசந்த் பேசுறேன். என் மனைவி திடீரென மயக்கம் போட்டுட்டா. உடனே நீங்க வீட்டுக்கு வந்தா நல்லது. எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு. வசந்த் போனிலேயே வெடவெடத்தான். மிஸ்டர் வசந்த், கவலைப்படாதீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். போனை வச்சிடுறேன். டக்குன்னு போனை கீழே வைக்கப்பட்ட ஓசை கேட்டதும் வசந்தும் ரிசீவரை கீழே வைத்தான். வாணியின் அருகே போய் உட்கார்ந்தான். திடீரென்று அவள் மயக்கமாகிவிட்டதை நினைத்த அவனுக்கு உலகம் மஸ்தமனமாகியதை போன்றிருந்தது. சில்லிட்டு சிவந்து போன வாணியின் பாதங்களை எடுத்து மடியில் வைத்து கொண்டு சூடுபறக்க தேய்த்து விட்டான். அவளது கைகளையும் அதுபோல செய்தான். பின்னர் என்ன நினைத்தானோ, திடீரென்று வாணியின் தலையை எடுத்து தனது மடியில் வைத்து கொண்டு அவளது அலையலையான கேசங்களை விரல்களால் கோதினான். நெற்றியையும் கன்னத்தையும் உள்ளங்கையால் தடவி கொடுத்தான். ஆனால் எந்த பலனும் இல்லை. வசந்த் கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருக்க அடிக்கொரு தடவை மாடிப்படிகளில் காலடி ஓசை ஏதும் கேட்கிறதா என்று காதுகளை தீட்டி வைத்து கேட்டான். அப்போது கிர் என்ற ஓசையுடன் வந்த கார் தரையை தேய்த்து கொண்டு நின்ற சத்தம் அவனுக்கு கேட்டது. வசந்த் எழுந்து சரள் என்று வாசலுக்கு ஓடி வந்தான். காரின் கதவை திறந்து கொண்டு டாக்டர் சுமதி இறங்கும் முன் வசந்த் அவளது மருந்து பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக மாடிப்படிகளை தாண்டி படுக்கையறையில் போய் நின்றான். டாக்டர் சுமதியும் யூகத்தாள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எதையும் கேட்டு நேரத்தை வீணடிக்காமல் வாணியின் அருகே போய் உட்கார்ந்து ஸ்டெத்தஸ்கோப்பை வைத்து பரிசோதித்தாள். நாடியை பிடித்து பார்த்தாள். டாக்டர் சுமதியின் முகம் இறுகியது. களையான அவளின் முகம் சோம்பிவிட்டது. வசந்த் மௌனமாக காத்திருந்தான். அவனது கண்கள் டாக்டர் சுமதியையே பார்த்து கொண்டிருந்தன. அந்த கண்கள் எதையோ கேள்வியாக கேட்பது போலிருந்தது. அந்த அறை முழுவதும் ஒரு அசுரத்தனமான நிசப்தம் வியாபித்து நின்றது. வாணியை சோதிக்க வந்த டாக்டர் சுமதியும் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். வசந்துக்கு எதுவுமே விளங்கவில்லை. ஆனால் அங்கு நிலவிய நிர்சலமற்ற ஒரு அமைதி ஏதோ அபத்தம் நடந்து போனதை மட்டும் ஆரவாரமின்றி அவனுக்கு எடுத்துச் சொல்லியது. வசந்தின் கண்கள் படபடவென துடித்துக் கொண்டன. ஏனோ காரணம் அறியாமலேயே கண்ணீரை தாரை வார்த்து நின்றன. ஏன் டாக்டர், என் வாணிக்கு என்ன ஆச்சு என்று அலற வேண்டும் போல வசந்துக்கு தோன்றியது. மிஸ்டர் வசந்த், பி ஸ்டெடி என்று டாக்டர் சுமதி இழுத்த போது அவனுக்கு அடிவயிறு கலங்கியது. உங்க ஒய்ஃப் வாணிக்கு அபாஷன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். டோன்ட் வரி, நீங்க நினைச்சா இனிமேலும். டாக்டர் சுமதி முடிக்கும் முன் நோ வசந்த் அரக்கத்தனமாக கத்தினான். அவனது குரலை கேட்ட டாக்டர் சுமதியின் காதுகள் அடைத்து கொண்டன. டாக்டர் சுமதிக்கு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவனருகில் சென்றாள். மிஸ்டர், பி சைலண்ட் ப்ளீஸ். நீங்க தான் வாணிக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்த வேணும். அதை விட்டுட்டு இப்படி கத்தி கூச்சலிட்டா என்ன செய்வது? ரிலாக்ஸ் மிஸ்டர் வசந்த். நோ டாக்டர், நோ. என் வாணிக்கு நான் எந்த ஆறுதலையும் தர முடியாது. எந்த ஒரு நல்லதையும் அவளுக்கு செய்ய முடியாத என்னால் அவளுக்கு என்ன தைரியம் கொடுக்க முடியும்? டாக்டர், நான் அபத்தத்தின் வாரிசு போலும். என் வாழ்க்கையில் ஏன் இப்படி அடுக்கடுக்கான அபத்தங்கள் வருகின்றன?
என்னால் என்னையே தேற்றிக்கொள்ள முடியவில்லை, இதுல நான் எப்படி அவளை தேற்றுவது? வசந்த் வார்த்தைகளை ஒவ்வொன்றாக விக்கி விக்கி வெளியே கொப்பளித்தான். அவள் திடீரென்று டாக்டர் சுமதியின் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு, டாக்டர், நீங்க தான் வாணிக்கு நல்ல ஃப்ரெண்டாச்சே, நீங்களே அவளுக்கு நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வைக்க வேணும். ப்ளீஸ், எனக்கு என் வாணி வேண்டும். அவளை பிரிந்தால் என்னால் இந்த உலகில் வாழ முடியாது. ஏற்கனவே வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன். வாணிக்கு அபாஷனாகிவிட்டதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என் வாணிக்கு மட்டும் எந்த ஆபத்தும் வராமல் அவளை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். வசந்த் தேம்பி தேம்பி அழுதான். ஆண் பிள்ளையான அவன் அன்று ஒரு பெண் பிள்ளையைப் போல தைரியமிழந்து புலம்பினான். டாக்டர் சுமதிக்கு அவனை பார்க்க பரிதாபமாக இருந்தது. வசந்த் தன் கைகளை பற்றி கொண்டு குமுறிக்கொண்ட போது சுமதிக்கு தான் ஒரு டாக்டர் என்ற நினைப்பே மறந்து போய்விட்டது. அவளும் அவனோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தாள். சற்று நேரம் இந்த மௌனமான புழுங்கல் நடந்து முடிந்ததும் டாக்டர் சுமதி தன்னை தேற்றிக்கொண்டு சேலை தலைப்பால் முகத்தில் வழிந்த கண்ணீர் துளிகளை ஒற்றி எடுத்துவிட்டு இடுப்பில் செருகிக் கொண்டாள். டாக்டர் சுமதிக்கு வாணியின் வயதுதான் ஆகும். இருவரும் எதிரெதிர் வீட்டில் குடியிருந்தவர்கள் என்ற முறையில் மிக நெருங்கிய தோழியராயிருந்தனர். வாணியும் சுமதியும் மிக்க ஆத்மார்த்தமான சிநேகிதிகள். வாணியின் நலத்தில் அக்கறை மிக கொண்டிருந்தாள் சுமதி. வசந்தின் நுணுக்கமான வேண்டுகோளை கேட்டதும் சுமதியும் தான் ஒரு சாதாரண தோழி என்பதை நினைத்து அழுது தீர்த்து கொண்டாள். டாக்டர் சுமதி சலனமில்லாமல் நடந்து வாணியின் அருகில் போய் உட்கார்ந்தாள். ஏதோ ஒரு மருந்தை எடுத்து ஒரு முறை நன்றாக குலுக்கி சிரஞ்சில் பிடித்து கொண்டு வாணியின் இடது கையில் குத்தினாள். வாணி மெலிதாக நெளிந்தாள். சிறியதாக ஈனமாக முனகினாள். டாக்டர் சுமதி மருந்து பெட்டியை மூடி வைத்துவிட்டு போனின் அருகே போய் நின்று கைகளை ஒரு முறை சேலையில் துடைத்துவிட்டு டயல் செய்தாள். காதுக்கரையில் பிடித்திருந்த ஒளிவாங்கியில் கரகரப்பான ஒரு குரல் கேட்டது. டாக்டர் சுமதியும் ஏதோ திரும்பி பேசினாள். அவள் என்ன பேசினாள் என்பது வசந்துக்கு கேட்கவில்லை. ஆனால் டாக்டர் சுமதி ரிசீவரை கீழே வைத்துவிட்டு திரும்பிய போது அவளது முகத்தில் ஒரு தெளிவு பிறந்திருந்தது மட்டும் அவனுக்கு தெரிந்தது. வசந்த் எதுவுமே டாக்டரிடம் கேட்க எத்தனிக்கவில்லை. அவன் மனம் எதையெதையோ நினைத்து கொண்டு செக்கு மாடு போல் சுற்றி கொண்டிருந்தது. ஆனால் டாக்டர் சுமதி அவன் அருகில் வந்து நின்று ஒரு முறை கனைத்து கொண்டு, மிஸ்டர் வசந்த், ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். நான் வாணியை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க டாக்டர் என்ன செய்வீங்களோ தெரியாது. எனக்கு என் வாணி நலமாய் திரும்பணும். அவ முன்போல குழந்தையாட்டம் என்னோட துள்ளி திரியணும். அதுதான் எனக்கு வேணும். மூச்சு விடாமல் உரைத்துவிட்டு வசந்த் இப்போது உஸ் என்று இறைத்தான். அப்போது ஆம்புலன்ஸ் வாசலில் வந்து நின்ற சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து வாசலில் கிடந்த அல்சேஷன் ஆக்ரோஷமாக கத்தியதும் அது சற்று நேரத்தில் அடங்கி போனதும் கேட்டது. தடதடவென காலடி ஓசைகள், கிரீச் கிரீச் என்று ஸ்ட்ரெச்சரின் சக்கரங்கள் எழுப்பிய கீச்சு குரல்கள். ஏய் மெல்ல, மாடிப்படி, ஜாக்கிரதை, மெதுவா ஏற்று, பலமா சாத்து. டாக்டரம்மா, நீங்க பின்னால வர்றீங்க இல்லையா? சரிப்பா டிரைவர், வேகமா போப்பா. இங்கனமாக பல்வேறான கரகரப்பான குரல்கள் அந்த பங்களாவை ரணப்படுத்தி சிறிது நேரத்தில் அமைதியை நிலவவிட்டு சென்றது. அந்த பங்களா வெறிச்சென்றிருந்தது. அந்த கட்டில் வெறுமனே கிடந்தது. அந்த கட்டிலில் கிடந்த அவள் எங்கே? அவளா? அவள்தான் அந்த ஆம்புலன்ஸில் பயணமாகிக் கொண்டிருக்கிறாள் இப்போது. அவள் சுமதி நர்சிங் ஹோமில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு நினைவேதும் இல்லை. நினைவு சூன்யமாகி வேறெருந்த மரம் விழுந்து கிடைப்பதைப் போல பரிதாபமாக கிடந்தாள். கொஞ்ச நேரத்தில் அவள் ஆபரேஷன் தியேட்டருக்குள் கொண்டு செல்லப்பட்டாள். சில மணி நேரம் தியேட்டர் வாசலில் சிவப்பு விளக்கு கண் விழித்து காவல் புரிந்தது. இரவு 12 மணி. டான் என்று சுவர்க்கடிகாரம் ஆக்ரோஷமாக அடித்தது கேட்டு நர்சிங் ஹோமின் காசநோய் பிரிவில் இருதய நோயாளி ஒருவர் விழித்து கொண்டு லொக் லொக் என்று இருமியது கேட்டது. ஆபரேஷன் தியேட்டர் வாசலில் சிவப்பு விளக்கு கண்ணை மூடிக்கொள்ள பச்சை விளக்கு கண் திறந்து வழிவிட டாக்டர் சுமதி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். கைகளில் போட்டிருந்த உரைகளை கலட்டிவிட்டு வாஷ் பேஷனில் சுத்தம் செய்து கொண்டு திரும்பிய போது வாணியை ஸ்ட்ரெச்சரில் வைத்து மீண்டும் அந்த அவசர சிகிச்சை வார்டுக்கு 4 பேர்கள் தள்ளி கொண்டு சென்றார்கள். வசந்த் இதையெல்லாம் பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தவன் போல நின்றிருந்தான். அவன் நிலையை உணர்ந்து கொண்ட டாக்டர் சுமதி ஏதோ சைகை காட்டினாள். வசந்த் அவளின் பின்னே மௌனமாக தொடர்ந்தான். டாக்டர் சுமதி கையில் இருந்த ஸ்டெத்தஸ்கோப்பை மெதுவாக கலற்றிக்கொண்டு முன்னால் நடந்து கொண்டிருந்தாள். அவளது நடையில் ஒரு சாந்தமும் ஒய்யாரமும் தெரிந்தது. டாக்டர் சுமதியின் வெற்றியின் பெருமிதம்தான்
அதில் இருந்தது என நினைத்தான் வசந்த். கிர் என்று இழுவிசை கதவுகள் வழிவிட இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். டாக்டர் சுமதி வசந்தை உட்காரும்படி சைகை காட்டிவிட்டு தானும் உட்கார்ந்து கொண்டாள். மூக்கு கண்ணாடியை ஆள்காட்டி விரலால் தூக்கி விட்டு கொண்டாள். ஸ்டெத்தஸ்கோப்பை மேஜை மீது ஆயாசமாக வீசினாள். போட்டிருந்த வெள்ளைக்கோட்டை கலற்றி ஸ்டாண்டில் மாட்டிவிட்டாள். வசந்த் சலனம் எதுவும் இல்லாமல் உட்கார்ந்து இருந்தான். சுமதி ஒரு முறை கனைத்து கொண்டாள். அவள் பேசத் தொடங்குகிறாள் என்பதை வசந்த் புரிந்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். மிஸ்டர் வசந்த், உங்க பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நோ, பரவாயில்லை மிஸ்டர் வசந்த். வாணிக்கு இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை. இன்னமும் ஒரு குட் நியூஸ் சொல்றேன். வாணியின் கருப்பைக்கு எந்த கேடும் இல்லை. மீண்டும் ஒரு குழந்தைய கருவில் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கு. நீங்க நினைச்சா இன்னமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுமதி சொல்லிக்கொண்டு குறும்பாக சிரித்தாள். வசந்த் நீண்ட பெருமூச்சு விட்டான். அவன் மனதில் நிம்மதி குடிகொண்டது. பொழுது புலர ஆரம்பித்த நேரத்தில் அந்த டயோட்டா கார் என்று உரிமிக்கொண்டு அந்த பிரதான சாலையை விட்டு அந்த பிரிவு சாலையில் நுழைந்தது. பிரிவு சாலையில் 2 பர்லாங் தூரம் வந்தபோது சாலையர் தெரு என்று கை காட்டி பலகை வழிகாட்ட டயோட்டோ இடது பக்கம் திரும்பியது. தெருவில் 6வதாக இருந்த அந்த நடுத்தரமான வீட்டின் முன் அது நின்றது. டயோட்டாவின் பிரேக் சத்தம் வைகரை வண்டுகளின் வீசில் போல இருந்தது. டயோட்டாவின் கதவுகள் திறந்தன. சில்வண்டு போல ஒரு பெண் இறங்கினாள். ஜீன்ஸ் சட்டையும் பேண்ட்டுமாக காட்சி தந்தாள். சிக்கன பிடித்திருந்த பேண்ட் அவளது பின்னழகின் பரிமாணத்தையும் இறுக்கிக் கொண்டிருந்த சட்டை அவளது முன்னழகின் நளினத்தையும் தம்பட்டம் அடித்தன. குதிகால் செருப்பும் கூலிங் கிளாஸ் கண்ணாடியுமாக அவள் பளபளத்தாள். பின்னால் டிக்கியிலிருந்து பொருட்களை வெள்ளை யூனிஃபார்மில் பளபளத்த டிரைவர் மின்னல் வேகத்தில் கீழே இறக்கி வைத்தான். டாடி, வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஸ்ட்ரீட்? அந்த பெண் கேட்க அங்கங்கே நரையோடிய நடுத்தர வயதான அந்த மனிதர் ஆள்காட்டி விரலால் நெற்றியை வருடிக்கொண்டு இட் இஸ் சாலியர் ஸ்ட்ரீட் என்று பதில் உரைத்தார். அந்த மனிதர் மகளின் கேள்விக்கு பதிலளித்து கொண்டே அந்த வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். சின்னதான மச்சு வீடுதான் இருந்தாலும் பளிச்சென்று இருந்தது. எடுத்தவுடன் மனதை கவரும் அளவில் அது எழிலாக இருந்தது. ரைமதா, கமான், அந்த மனிதர் குரல் கொடுத்ததும் அந்த யுவதி உள்ளே நுழைந்தாள். டிரைவர், டேக் ஆல் தி திங்ஸ். அதிகாரமுடன் அந்த பெண் குரல் கொடுத்து கொண்டு உள்ளே நுழையும் முன் அந்த கார் டிரைவர் எல்லா பொருட்களையும் எடுத்து வீட்டின் உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டான். காரின் கதவை டாம் என்று சாத்திய சத்தம் கேட்டு டிரைவர் திரும்பி பார்த்தபோது அவனது கண்கள் அகல விரிந்தன. அந்த டயோட்டாவை சுற்றி அந்த தெருவில் உள்ள குழந்தைகளும் கிழவிகளும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். பளபளவென்று அந்த காரில் தன் முகத்தை பார்த்து அதிசயித்து நின்றன சில குழந்தைகள். வெடுக்கென்று அந்த காரை துட்டு பார்த்து விட்டு அழுக்காகிவிட்டதோ என நினைத்து வேகமாக சேலை தலப்பால் துடைத்துவிட்டு தேள் கொட்டிய திருடனைப் போல திருத்திருவென முடித்து கொண்டு நின்றார்கள் சில கிழவிகள். டேய், அதோ அந்த டிரைவர் வராண்டா. டேய் டேய், புடிச்சிட்டு போயிட போறான், ஓடிடுவோம்டா. இந்த குரல்களை தொடர்ந்து சின்னஞ்சிறு பையன்கள் எல்லோரும் தலை தெறிக்க ஓடிவிட்டனர். அந்த பையன்கள் ஓடியதை பார்த்து மெல்ல புன்னகைத்து கொண்டு திரும்பிய டிரைவரை பார்த்து அங்கே கூடி நின்ற வயதான கிழவிகளும் சேலை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு நழுவினர். கிராமத்து மக்களின் களங்கமில்லா மனதையும் கலன்று போகின்ற குணத்தையும் பார்த்து டிரைவர் தனக்குள்ளேயே மெல்ல சிரித்து கொண்டு டயோட்டாவை ஸ்டார்ட் பண்ணி சுருக்காக போர்ட்டிக்கோவில் கொண்டு போய்விட்டான். இதே நேரத்தில் அடுத்த வீட்டின் முன் ஒரு கருப்பு வண்ண டாக்ஸி ஒன்று வந்து நிற்க செக்கச்சவேர் என்ற கன்னங்களையும் நாடியையும் அடைத்து கொண்ட தாடி மீசையுடன் வாட்டசாட்டமான இளைஞன் வசந்த் இறங்கிய போது அந்த தெருவின் வீடலைகள் மீண்டும் உஷாராகி வேடிக்கை பார்த்தனர். வீட்டின் முன்னே டாக்ஸி வந்து நின்ற சத்தம் கேட்டு நிதானமாக கதவுகளை திறந்து கொண்டு வெளியே எட்டி பார்த்த அந்த 16 வயது பெண் அயர்ந்து போய்விட்டாள். அண்ணா என்று குரல் கொடுத்து கொண்டு ஓடிந்து அந்த சிறிய பெண் அவனிடம் அடைக்கலமானாள். குழந்தையைப் போல கேவி கேவி அழுதாள். ஏமா ஜெயா, ஏன் அழுவற? நான் தான் வந்துட்டேனே. இவ்வளவு நாளும் தான் நீ என்னை மறந்து போயிட்டியே. அதுக்கெல்லாம் சேர்த்துதானே நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னன்னா சொல்ற? ஏன் கண் கலங்குற? இல்லம்மா, என்ன நினைச்சேன், என் விதைய நினைச்சேன், அழுவுற. ஏன் அண்ணா? அண்ணி எங்க? அண்ணியை ஏன் நான் கூட்டிட்டு வரல? அண்ணியா? அவ இனி வரமாட்டாமா, அவன் கூறிவிட்டு கண்களை கசக்கி கொண்டான். அப்படின்னா அவங்க இனிமேல நீ எப்படி? வார்த்தைகள் சிதறின. ஜெயா குலுங்கி குலுங்கி அழுதாள். அவள் சிறுமியாக இருந்தாலும் அறிவில் முதிர்ச்சி பெற்றவள், அடக்கமானவள், அன்புக்காக ஏங்குபவள், இளம் வயதிலேயே தாயையும் தந்தையையும் இழந்தவள். வசந்த் என்ற அண்ணன் ஒருவனின் அன்பு நிழலில் இருந்து
உலகையே கண்டவள். அவனது அன்பின் ஊற்றிலேயே நீராடி மகிழ்ந்தவள். அதுவும் சுமார் 4 வருடமாக காணாது வாடிப்போயிருந்தாள். இப்போது அன்பான அண்ணன் வந்துவிட்டான். ஆனால் அவன் தன் துணையை பிரிந்து வந்து நிற்கின்ற வேளையில் எப்படி இந்த வீட்டில் நிம்மதி தவழும்? முன்னிருந்த சிரிப்பும் கும்மாளமும் பிறக்கும் என்று நினைத்த ஜெயாவுக்கு பொங்கி வந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஜெயாவுக்கு மேலே எதுவும் செய்ய தெரியாது சற்று நேரம் மௌனமாகவே நின்றிருந்தாள். இருவரிடையேயும் சிறிது நேரத்திற்கு அமைதி நிலவியது. விக்கலும் விசும்பலும் கொஞ்ச நேரம் அவர்கள் இருவரின் மத்தியிலும் ஐக்கியமாகி நின்றன. வசந்த் தன்னை தேற்றிக்கொண்டு ஜெயாவின் கண்களை துடைத்து விட்டான். அவளது உச்சியில் அன்பாக தடவி விட்டு நெற்றியில் ஆதரவாக ஒரு முத்தமிட்டான். இனிமேல் என்னோட வாழ்க்கையின் வட்டமே உன்னை சுற்றித்தான் ஜெயா. நீ எதுக்கும் கலங்கக்கூடாது. உன்னை ஒருத்தன் கையில ஒப்படைச்சிட்டேன்னா அதுவும் தீர்ந்து போச்சுன்னா நான் ஒரு சன்னியாசியா காசி ராமேஸ்வரன்னு கிளம்பிடுவேன். வசந்த் வார்த்தையை முடிக்கும் முன் ஜெயா குறுக்கிட்டு, ஏன்னா நான் உனக்கு பாரமாயிட்டேன்னு நினைக்கிறியா? கண்ணில் நீர் ததும்ப கேட்டாள். இல்லம்மா, இல்ல, என் கடமையை முடித்திட நினைக்கிறேன் கூறிவிட்டு ஏங்கி நின்ற ஜெயாவின் நெற்றியில் படர்ந்திருந்த வியர்வை துளிகளை துடைத்து கொண்டு அன்பாக முத்தமிட்டான். ஜெயாவுக்கு மனதில் பொங்கிய மகிழ்ச்சி கண்ணீராக பெருக்கெடுத்து கன்னங்களில் உருண்டு போது உள்ளம் இனித்தது. வெளியே டாக்ஸி கிர் என்று கிளம்பி போகும் சத்தம் காதை ஈட்டியாக குடைந்தது. குழந்தையின் கையில் இருக்கின்ற ஐஸ்கிரீமை போல நாட்கள் கரைந்து சென்றன. மாதங்கள் முழுசாக 3 ஓடோடி விட்டன. எதே நிர்பந்தத்தில் நிலா காய்ந்தது போல் ஒரு இடத்தில் அது நின்று கொண்டிருந்தது. அன்று மொட்டை மாடியில் நின்று கொண்டு கண்கொட்டாது காய்கின்ற நிலவையை பார்த்து கொண்டு நின்றாள் அந்த நகநாகரிக நாயகி ரைமதா. உஸ் என்று மெல்லிய ராகத்தோடு கற்று அவளை தழுவிய நேரத்தில் ரைமதாவின் கண்களின் ஓரம் ஏனோ காரணமின்றி உப்பு கரித்தது. ஏதோ நினைவுகள் அவளை பிடித்து உலுக்கியது. மனதை அமுக்கிய சோகத்தில் அந்த மொட்டை மாடியின் குளிர்ந்த காற்று கூட அவளுக்கு சுட்டது. எவ்வளவோ நேரம் உட்கார்ந்து தனிமையில் உருகி கொண்டிருந்தாள். திடீரென்று நினைப்பு வர கை கடிகாரத்தை நிலவொளியில் குனிந்து பார்த்தாள். மணி 11:15. மெல்ல எழுந்தாள். மெதுவாக மாடிப்படிகளில் நடந்தாள். பூ விழுந்தால் கூட சத்தம் கேட்கின்ற அந்த அர்த்த ஜாமத்தில் அவள் அரவம் எதுவும் கேட்காமல் நடந்து வந்து படுக்கையில் தொப்பென்று விழுந்தாள். இலவம் பஞ்சு மெத்தை அவளை ஈட்டியாக குத்தியது. உடம்பெல்லாம் காயம்பட்ட நோயாளி போல நெளிந்தாள். ரைமதாவின் உள்ளத்தில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அவள் எதுக்காகவோ தலையணையில் முத்தை புதைத்து கொண்டு விசும்புவது மட்டும் தெரிகிறது. நெஞ்சு முட்டிய சோகம் கண்ணீராய் ஊற்றெடுத்து தலையணைகளை நினைத்து கொண்டிருந்தது. அவ சாதாரணமானவள் அல்ல. வெள்ளைக்கார சீமையில படிச்சவளாமே. அதே அவளுக்கு இம்புட்டு எக்களிப்பு. தண்ணீர் குடத்துடன் திரும்புகின்ற சின்ன வயது குமரிகள் இப்படி ஒரு வம்பளப்பு அளந்து கொண்டு வந்தார்கள். காலை நேரம் வேலை வெட்டி இல்லாமல் ஊர்க்கதைகளை அலசி கொண்டிருக்கும் கூட்டம் ஊருக்கு ஊரு இது போல கொஞ்சம் கொஞ்சம் இருப்பது வழக்கம்தானே. சில நேரங்களில் இம்மாதிரியான ஜென்மங்கள் தன்னையும் அறியாமல் சில உண்மைகளையும் தம்பட்டம் அடிப்பதால் ஊரில் பல பேருக்கு சில பேரின் பயோடேட்டா கிடைத்து விடுகிறது. அந்த வகையில் ரைமதாவின் பயோடேட்டா முழுதும் வசந்துக்கு வந்து சேர்ந்து விட்டது. ரைமதாவும் அவளின் தந்தையும் ஏன் திடீரென்று அந்த ஊருக்கு வந்தார்கள், எதற்காக வந்தார்கள் என்பதையும் ஜாடை மாடையாக பலர் பேச கேட்டு வைத்திருந்தான் வசந்த். சின்ன வயசிலேயே லண்டன்ல செட்டிலான குடும்பம் இப்போ கடந்த மாசத்திலேதான் திரும்பி இருந்தார்கள். கிராமத்துல கொஞ்ச நாள் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருந்தாங்க. அதோட அந்த சாலியர் தெருக்கோடியில ஒதுக்கமான இடத்துல ஒரு தொழிற்சாலை கட்ட வேண்டியே வந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு செய்தி ஊரெல்லாம் பரவி நிற்க வசந்தும் இதை கிரகித்து இருந்தான். நாளடைவில் அன்றாட அலுவல்களில் அமுங்கி ஊர்ஜனங்கள் ரைமத்தான்னா யாருன்னு கேட்கின்ற அளவில் அவளை மறந்து போய்விட்டனர். ஆனால் வசந்துக்கு மட்டும் அவளை மறக்க முடியவில்லை. ஏன், அதுதான் புரியவில்லை. ஊர்கோடியிலே அந்த கட்டிடம் வானை முட்ட வளர்ந்து விட்டது. அந்த கட்டிடத்தின் வேலை துவங்கி சுமார் 1.5 வருடங்கள் ஆகிவிட்டிருந்தது. நாளும் இல்லாமல் கிழமையும் இல்லாமல் எப்போதும் அங்கே வேலை நடந்தது. இப்போது முழுசாக வேலை முடியும் தருவாயில் இருந்தது. பெரியதொரு ரப்பர் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்க வேண்டிதான் கட்டிடம் கட்டப்பட்டு இருந்தது. அது முன்னே ஆள் உயரத்திற்கு பெரிய மதிர்ச்சுவர், கைப்பருமனுள்ள கம்பியில் பெரிய அரக்கத்தனமான கேட், அடுத்து தொழிற்சாலையின் உள்ளே செல்ல விசாலமானதொரு சாலை, வலது பக்கம் பெரியதொரு போர்ட்டிக்கோ. சாலை அஸ்தமிக்கின்ற இடத்திலிருந்து கட்டிடம் ஆரம்பமாகியது. பிரம்மாண்டமான முகப்பு கட்டிடம், உள்ளே நீளமானதொரு ஹால், தொடர்ந்து
வலது பக்கம் பெரிய அறை, கண்ணாடி ஜன்னல்கள் பதித்தது. ஜெனரல் மேனேஜருக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல இடது பக்கம் அதே அளவில் பெரிய அறை, வெளிநாட்டு வேலைப்பாட்டில் பளபளத்தது. குஷன் நாற்காலியும் மேசையும் குதூகலிக்க குழுக்குழுவென்று ஜொலித்தது அது மேனேஜிங் டைரக்டருக்கு. இவற்றை அடுத்து நீளமானதொரு அறை, சுமார் 100 பேர் உட்கார்ந்து கொள்ளும் அளவில் அமைக்கப்பட்டிருந்தது. சின்னதான ஒரு ஆடிட்டோரியம் போல அது இருந்தது. செல்வத்தின் செழிப்பில் பளபளத்தது. பின்ன அடுக்கடுக்காக பல கட்டிடங்கள், வெளிநாட்டின் இயந்திரங்களும் வெளிநாட்டு இன்ஜினியர்களும் அங்கே வியாபிக்க குதூகலிக்க, கோடி கோடி பணத்தை வாரி இறத்து வாயை பிளக்கும் அளவில் அதனை கட்டி முடித்து விட்ட பின்னர்தான் ரைமத்தா நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். அன்று தேதி 28 ஜனவரி. மறுநாள் நல்ல நாள். திறப்பு விழாவினை மறுநாளே வைத்துக் கொள்ள தீர்மானித்திருந்தாள். தந்தையும் அவளது தீர்மானத்திற்கு ஆமாம் சொல்லியிருந்தார். ரைமத்தா பம்பரமாக சுழன்றாள். பல பெரும் புள்ளிகளுக்கு அழைப்பு விடுத்தாள். ஆபிசர், பிசினஸ்மேன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் என்றபடி பல்வேறு வானவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவள் எல்லோரையுமே தொலைபேசி மூலமே அழைத்திருந்தாள். யாரையும் நேரில் சென்று அழைக்க நேரமும் இல்லை. அந்த அளவில் யாரையும் அவள் நேசிக்கவும் இல்லை. வந்தால் வரவு, வராவிட்டால் செலவு என்ற வகையிலேயே நினைத்திருந்தாள். விசித்திரமான பெண் அவள். விசாலமான அறிவு படைத்தவள். நேர்த்தியான அனுபவம் வாய்ந்தவள் போல் திருத்தமாக திட்டமிட்டாள். அழுத்தமாக சிந்தித்தாள். பொருத்தமாக செயல்பட்டாள். ஆண் பிள்ளை போல எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு திடமாக முடித்து வைத்தாள். சாதித்தாள், சாதனை செய்தாள் என்று சொல்லும் அளவில் செயல்பட்டாள். அவள் சில நேரங்களில் விந்தையாகவும் செயல்பட்டாள். ஆம், தொலைபேசியிலேயே பிரபலமானவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்த அவள் ஒரே ஒருத்தரை மட்டும் நேரில் சென்று அழைத்தாள். மிகச் சாதாரணமான ஒருத்தரை அவளே நேரில் சென்று அழைத்தது விந்தைதானே? ஆமாம், அந்த அரும்பாக்கியம் படைத்தவர் யார்? வண்ண விளக்குகள் கண் விழித்து கொழுவிருந்தன. அலங்கார வளைவுகள் இராணுவ வீரன் போல விரைத்து கொண்டு நின்றன. மதிச்சுவர் பல்வேறு வண்ணங்களை விழுங்கிக் கொண்டு பளிச்சென்று பளபளத்தது. துடைத்து வைத்த கண்ணாடி போல பளபளவென்று பளிச்சிட்ட கார்கள் அங்குமிங்கும் ஊர்ந்து கொண்டு இருந்தன. விழிப்பிதுங்க சில கேள்விகளை மனதிலே கேட்டு மனதிலேயே குழிதோண்டு புதைத்து கொண்டு இருந்தார்கள் பலர். விழா மண்டபம் விசாலமாக இருந்தது. கண்கவரும் வேலைப்பாடுகள், காதுக்கினிய பாடல்கள் அங்கங்கே ஒளிப்பெருக்கியின் மூலம் ரீங்காரமிட்டன. நேரம் 7:30. இசைத்தட்டுக்கள் வாய்ப்புத்தி கொண்டன. அங்கங்கே ஆரவாரத்துடன் பட்டாசுகள் வெடித்தன. விழா மாடை அரசியல் மேடை போல சிங்காரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்று இப்போது ரைமத்தாவது உட்கார்ந்து கொண்டாள். அவளை கண்டதும் மேடை தலைவணங்கியது. விழா மண்டபம் ஆரவாரத்தில் கலகலத்தது. ரைமதா வயதில் சிறியவளாயினும் அங்கே கூடியிருந்த தொப்பை மரநிதர்கள் அவளிடம் குவிந்து கிடந்த செல்வத்தின் செழிப்பினைக் கண்டு கைகட்டி பல்லிழித்து நின்றதை யாரும் காணத் தவறவில்லை. அவளுக்கே இது வியப்பாக இருந்தது, வெறுப்பாகவும் இருந்தது. மேடம், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமே? காதுக்கருகில் ஒருவர் மெதுவாக முணுமுணுத்தது அவளுக்கு கேட்டது. வெயிட், முக்கியமான ஒருவர் வரவேணும். அவர் வந்ததும் அவள் திரும்பிக் கொள்ளாமலேயே பதில் சொல்லிக்கொண்டு கைக்கடிகாரத்தை ஒரு முறை பார்த்து கொண்டாள். அவள் கண்கள் மேடையின் மேல் ஏறி வர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த ஏணிப்படிகளை ஆராய்ந்த போது வியப்பினால் அகல வெறிந்தது. கமான் மிஸ்டர் தேவன், குரல் கொடுத்து கொண்டு இருக்கையில் இருந்து எழுந்து நின்று அவள் வரவேற்றாள். எங்கே? அவள் ஒரு முறை நம்மை பார்க்க மாட்டாளா? ஒரு வார்த்தை நம்மிடம் பேச மாட்டாளா? அவள் அன்பை சம்பாதித்துவிட ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏற்படாதா? ஆண்டவனே, இப்படியெல்லாம் மனதில் புழுங்கிக் கொண்டு மேடையில் காத்திருந்தவர்களின் மத்தியில் ரைமத்தா அந்த சாதாரணமானவனுக்கு கொடுத்த வரவேற்பு மூச்சு முட்ட வைத்தது அவர்களுக்கு. பெரும் பணக்காரியான இவள் ஏன் இப்படி செய்கிறாள் என்பதை கேள்வியாக கேட்டவர்களின் உச்சந்தலை வெடித்துவிடும் போல இருந்தது. ஆமாம், நமக்கெல்லாம் கிடைக்காத இந்த பாக்கியம் இவனுக்கு மட்டும் எப்படி? இவன் யாரு? அவர்கள் ஆராய்ச்சி நடத்தினர். முடிவு இதுதான். அங்கங்கே சிதறிய வார்த்தைகள். அவன்தான் தேவன். சுமார் 38 வயது இருக்கும். நடுத்தரமான வசதி படைத்தவன். பள்ளி இறுதித் தேர்வில் விழிப்புண்பட்டவன். 2 பெண் குழந்தைகளுக்கு தந்தை. 5-6 மாதத்துக்கு முன்னால தற்கொலை செய்து கொண்ட சுதா பொண்ணோட அக்கா சந்திராவோட புருஷன். கொழுந்தியா செத்து போனப்புறம் மனுஷன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் அவனை வெளியில காண முடியுது. இப்படியா அவர்கள் தனக்கு தெரிந்ததை வைத்து வாயினாலேயே ஒரு கதையினை பின்னிக் கொண்டார்கள். அது எவ்வளவு பொருத்தம் என்பதில் யாரும் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை. கிடைத்த மட்டுக்குத்தான் தெரிந்து கொண்டதை தம்பட்டம் அடிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நான் முந்தி நீ முந்தி என்றபடி வாய்ச்சவடாலில் ஒரு உற்சவமே நடத்திவிட்டனர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மன்னிக்கவும்,
தாய்மார்களே, மன்னிக்கவும், பெரியோர்களே என்று ரைமதா பேச ஆரம்பித்தவுடன் எல்லோரும் ஆவென்று வாய்ப்பிழந்து ஆச்சரியமுடன் மேடையை நோக்கி நின்றனர். லண்டன்ல படிச்சவ ஏதோ 1-2 தமிழ் வார்த்தைகளை தவிர எதுவும் தமிழ்ல தெரியாது, ஆங்கிலத்துலதான் எப்போதும் அசர அடிப்பா என்று ரைமதாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தவர்களுக்கு அவள் இன்று சரளமாக தமிழ் பேசியதை பார்த்ததும் மிக்க வியப்பானதில் ஆச்சரியம் இல்லையே. எனக்கு முடிந்த வரையில் இங்கே எல்லோருக்கும் என்னால் முடிந்த உதவியை செய்ய நினைக்கிறேன். அடுத்தவர்களின் சந்தோஷத்தில் நான் ஐக்கியமாகி நிற்க உளமாற நான் ஆசைப்படுகிறேன். எல்லோரும் விழிப்பிதுங்க அவளை வேடிக்கை பார்க்கின்றனர். ரைமதா மீண்டும் பேச ஆரம்பித்தாள். சுமார் 5 நிமிடங்கள் பேசினாள். 9 மணிக்கெல்லாம் கூட்டம் இனிதாக முடிந்தது. வந்தவரெல்லாம் அவளது திட்டத்தை பாராட்டினர், வாயார வாழ்த்தினர்.